கவின் ரியலிஸ்ட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மாமண்டூர்லேருந்து உள்ள ஆப்போசிட்டில் வந்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு ஃபார்ம் லேண்டு, ஃபார்ம் ஹவுஸ் எப்படின்னாலும் சொல்லலாம். நல்ல ஒரு பஸ் ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்த ஒரு ப்ராப்பர்ட்டி உள்ளே போகலாம். நல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 to 1500 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும். ஒரு வேக்கண்ட் லேண்ட் தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். ஃபுல்லாக வந்து வேக்கண்டாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு உள்ள ஷெட் இருக்குது. நீங்கள் ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, மாட்டு பண்ணை எது வேணாலும் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. மாட்டு பண்ணைக்கெலாம் ஆப்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. டைரி ஃபார்மிங் நான் பண்ண போகிறேன், எனக்கு இடம் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு 200% சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன் அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு இடமும் இருக்குது, அதை கட்டி வைக்கிறதுக்கு இடமும் இருக்குது, கோழி பண்ணை பண்ணுறதுக்கு ஷெட்டும் இருக்குது, மாட்டு பண்ணைக்கு தீவனம் வைக்கிறதுக்கு இடமும் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் லேண்ட், ஃபார்ம் ஹவுஸ் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஃபுல்லி வந்து காம்பவுண்டட். இது எல்லாமே ரெடிமேட் காம்பவுண்டு, ஃபுல்லாக ரெடிமேட் காம்பவுண்டு. நிறைய தேக்கு மரங்கள் கொடுத்துருக்காங்க. பவுண்டரி ஃபுல்லாக தேக்கு மரம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு தென்னை மரம். பைப் லைன் பண்ணியிருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் இங்கே கிணறு எதுவும் கிடையாது, கிணறு போர் எதுவும் இல்லை. பைப் லைன் மட்டும் பக்கத்து லேண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் அங்கேயும் லேண்ட் வந்து அந்த லேண்டை வந்து கிணறு இபி சர்வீஸோடு இருக்குது. வேணால் அதை சேர்த்து அட்ஜாயினிங்காக எடுத்துக்கலாம். சேர்த்து எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். அது ஒரு 2 ஏக்கரு வித் ஃபார்ம் ஹவுஸு, கிணறு எல்லாமே இருக்குது. கூடவே நீங்கள் இதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னா அப்படியே எடுத்துக்கலாம். அங்கேருந்து தான் பைப் லைன் வருது. ஃபுல்லி காம்பவுண்டட். ஃபுல்லாக இது வந்து 9 ஏக்கரு. 9 ஏக்கருமே காம்பவுண்டட். நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கே வாட்ச்மேன் தங்குறதுக்கு இடம், வேலை செய்கிறவங்க தங்குறதுக்கு இடம் எல்லாமே இருக்குது. பஸ் போகுது பாருங்கள், பஸ் போகக்கூடிய ரோடு. பஸ் போயிட்டுருக்கு ஆன் ரோடு. சொன்னேன் இல்லைங்கன்னா நான், பஸ் போகக்கூடிய ரோடு, கவர்மெண்ட் பஸ் போயிட்டுருக்கு. பஸ் போகக்கூடிய ஆன் ரோடு மேலே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு தீவனம் வைக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தொட்டி மாதிரி மாடுகளுக்கு 2 பக்கமும் தீவனம் மாதிரி வச்சுருவாங்க, அது சாப்பிட ஆரம்பிக்கும். அது மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் செக்யூரிட்டி தங்குறதுக்கு இடம் இருக்குது. இப்போதைக்கு எல்லாமே நீட்டாக இல்லை, கொஞ்சம் ரெடி பண்ணணும், வேலைகள் இருக்குது. அந்த பக்கம் ஒரு வாட்ச்மேன் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அதுவும் ரெடி பண்ணணும். ஒன்றும் இல்லை, க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணால் போதும். எல்லாமே க்ளீன் பண்ணி சின்ன சின்ன ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அப்படியே. இது வாட்ச்மேனோட ஷெட்டு. இப்போ ஒரு பஸ் போயிட்டுருக்கு, ஸ்கூல் வேன் போயிட்டுருக்கு, ஸ்கூல் பஸ்ஸு. இது ஒரு ஹவுஸு. செக்யூரிட்டி நீங்கள் வீட்டுக்கு யாராவது போடுறீங்க, ஆள் போடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாக பாருங்கள், இது ஒரு தொட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து மாட்டு பண்ணை, கோழி பண்ணை எப்படின்னா வச்சுக்கலாம். நீங்கள் கோழி தான் வளர்த்துருக்காங்க, கோழிக்கு வச்சுருக்கலாம். இங்கே பாத்ரூம் டாய்லெட் இருக்குது, டேமேஜாக இருக்குது. நீங்கள் கேட்டு போட்டால் மட்டும் போதும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லி காம்பவுண்டுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இவ்வளோ பெரிய இடம் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க, 9 ஏக்கருக்கு. அதுக்கே நிறைய வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. பவுண்ட்ரி ஃபுல்லாக தென்னை மரம் இருக்குது. பின்னாடியே கொஞ்சம் தென்னந்தோப்பு வச்சுருக்காங்க, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். உள்ள பக்கத்தில் ஓப்பனில் இருக்கிறது நிறைய ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. நம்ம இப்போது இதோட ட்ரோன் வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ட்ரோன் வியூவில் எப்படி இருக்குது ப்ராப்பர்ட்டின்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக போகிறேன், பண்ணை எப்படி இருக்குன்றது நம்ம வந்து பார்த்துடலாம். கோழி பண்ணை எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துடலாம்.
இந்த சைடில் சுற்றி வந்து தென்னை மரம், நடுவில் மாமரங்கள் வச்சுருக்காங்க. பவுண்ட்ரி ஃபுல்லாக மரம், மற்ற இடங்கள்லாம் காலியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். உள்ள விவசாயமே பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக விவசாயம் பண்ணிக்கலாம். நடுவில் சின்ன பாறைகள் இருக்குது. ஆல்ரெடி வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. இங்கே தர்பூசணிலாம் போடுறது சூட்டபிளான இடம். ரெட் சைடு தான், மண் ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுதான் ஷெட்டு. நிறைய வேலைகள் பண்ணணும் கோழி பண்ணைக்கு. ஷெட்டு மேலெலாம் நல்லாயிருக்கு, கீழே க்ளீன் பண்ணிட்டு ரொம்ப வந்து அந்த நெட்லாம் போட்டு, நெட்லாம் டேமேஜ் ஆகி போயிருக்கு. நெட்லாம் போட்டு பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கேப் போட்டு தான் 2 ஷெட்டு பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ஷெட்டு 2 ஷெட்டுமே. அதில் வந்து பார்த்திங்கன்னா மண் இருக்குது. இதில் வந்து சிமெண்ட்டை தரையை போட்டிருக்காங்க. அதில் ஃபுல்லாக மண் இது ஆக்குப்பை ஆகிருக்கு. இதில் பாருங்கள், அழகாக வந்து நீங்கள் எல்லா விதமான மாட்டு பண்ணையாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. ஷெட்டும் நல்லா தான் இருக்குது. மேலே ஃபுல்லாக ஃபென்ஸ் மட்டும் சைடில் பண்ணால் போதும். இந்த பக்கம் ஃபுல்லாகவே மாமரம் வச்சுருக்காங்க. ட்ரோன் வியூவே பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக காம்பவுண்டடு, பக்கத்தில் நிறைய தென்னந்தோப்பு, கெஸ்ட் ஹவுஸு, ஆளுங்களாம் இருக்காங்க பக்கத்தில். எந்த ஒரு பயமும் கிடையாது. ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி இன்னும் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் காஸ்ட் வந்து அதிகமாக தான் போகும். இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 100-150 தென்னை மரம் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக தென்னை மரம், மாமரம், சில புங்க மரங்களும் இந்த லைனில் போட்டிருக்காங்க. லைனாக பைப் லைன் பாருங்கள். இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே தென்னை மரம், தென்னந்தோப்பாகவே பண்ணியிருக்காங்க. இந்த பக்கமும் ஃபுல்லி காம்பவுண்ட், அப்படியே போய்ட்டு ஃபுல் காம்பவுண்ட் அந்த பக்கம் வந்துடுது. மெயின் இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் சாயில்ன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆன் ரோடில் கிட்டத்தட்ட 1000 அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் இருக்குது, இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெட் சாயில்ன்றது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணறு கிடையாது, இபி சர்வீஸ் இல்லை, வெளியிலேருந்து அங்கேருந்து வாங்கியிருக்காங்க. வேணும்னா பக்கத்தில் 2 ஏக்கர் இருக்கிறத எடுத்துட்டா எல்லாமே நமக்கு கிடச்சிடும். ஏன்னா அங்கேருந்தே பைப் லைன் பண்ணியிருக்காங்க. அதனால் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வாங்கணும்னு முடிவு பண்ணுறவங்க கண்டிப்பாக அதையும் சேர்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா தங்குறதுக்கு இடம் இருக்கும். ப்ளஸ் வாட்டர் சப்ளை, இபி எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறிடும். எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். இது எல்லாமே அந்த செல் பிடிக்க ஆரம்பிக்குது. நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். பட் நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு லொக்கேஷன் இருக்குது. பட் ஹைடென்ஷன் லைன் எதுவும் கிராஸ் ஆகலன்றது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. தேவைப்படுறவங்க என்ன வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேர்த்து சேலுக்கோ ரெண்ட்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணித்தரோம். தேங்க்யூ.